வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கடகராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலன் தரும் என்பதை டீட்டெயில நம்ம பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியே 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ ராசிநாதன் ராசியை பார்ப்பது உங்களுக்கு நல்லதல்லவா? ஸோ அந்த வகையில் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய அமைப்பு தான். ஆனால் என்ன, இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி போய் கொண்டிருக்கிறது. அஷ்டம சனி போகும்போது என்ன, ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்தம்ங்கிறது இருக்கும். பெரிய பாதிப்பை கொடுக்குமானா நிச்சயமா இல்லை. மனம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு, சில பல, அதாவது உங்க உள் மனசு, சந்திரனுங்கிறது மனோகாரகன் அல்லவா? ஸோ அந்த ராசியில பிறந்திருக்கிறீர்கள, உங்க உள் மனசு எது நல்லது சொல்கிறதோ அதை செய்து விட்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. ஏன்னா உங்க ராசியில பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு, சனி, செவ்வாயினுடைய பார்வை இல்லாததுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பை இந்த மாதம் ஏற்படுத்த போவதில்லை. அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு ஈக்கு வச்சு யோசித்து செய்வது என்பது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே ஒரு 2 வருடங்கள் நல்ல கடந்தாச்சு. நிறைய அனுபவத்தை கொடுத்திருக்கும். எது நல்லது, எது யாரு, உறவு என்ன, நண்பர் என்ன, பணம் என்ன. ஸோ இந்த மாதிரி அத்தனை விஷயத்திலும் நிறைய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். 2ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய தனத்தை குறிக்கக்கூடிய, வாக்கை குறிக்கக்கூடிய, குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அப்போ தனஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருக்கிறது. தனக்காரகன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கு. அப்போ நிச்சயமா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. ஏதோ ஒரு விதத்தில் காசு பணத்தை இழந்திருந்தாலும், கடந்த 2 வருடங்களாக காசு சம்பந்தப்பட்ட பணம் ரீதியில், மனம் ரீதியில் பல குழப்பங்களை கொடுத்திருந்தாலும், குடும்ப விஷயத்தில் பணம் இழந்திருந்தாலும், இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயமாக தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை என்று வருத்தப்படக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் தனம் உயரக்கூடிய, ஒரு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய, உங்க சேலரி ஹைக் ஆகக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு மாதமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பல தொந்தரவுகள் இருந்தது, பல பிரச்சனைகள் இருந்தது. கணவன் மனைவி இந்த 2 வருஷத்தில் திருமணம் ஆகியிருந்தாலும் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள், அல்லது கணவன் ஒரு சைடுல மனைவி ஒரு சைடு, இந்த மாதிரியான ஒரு தன்மை, ஒரு அழுத்தம், பிரஷர் இருந்து கொண்டிருந்த இந்த கடகராசி அன்பர்கள் எப்பதான் நம்ம ஒன்றிணைக்க போறோம், எப்பதான் நம்ம ஒன்றாக இருக்க போறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே 2ஆம் அதிபதி வலிமை பெற்றிருக்கிறதுனால அந்த அமைப்பு இருக்கிறது. ஆனா என்ன, சனி மறுபடியும் அந்த 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணும். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையா போகணும். வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், உங்க பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கடுமையான பேச்சாமல் நிதானமாக பொறுமையோட, அதாவது எதை பேசணுமோ அதை மட்டும் பேசணும் அப்படிங்கிறத மனதில் பதிவு வைத்துக் கொண்டாலே போதும். ஏன்னா சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தையும் கெடுக்கும், எங்க இடத்துல பார்க்கிறாரோ அந்த இடத்தையும் கெடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு. 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். கேது இருக்கார். கேது 3ஆம் இடம் என்கின்ற உபஜயஸ்தானத்தில், அதுவும் புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேது ஒரு நல்ல ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை. நிறைய விஞ்ஞானிகள் ஆக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த புதன் வீட்டில் கேது இருக்கும். அப்போ அறிவு சார்ந்த விஷயங்கள், ஆராய்ச்சி மனப்பான்கு இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்திலிருந்து குரு பகவான் பார்க்கிறதும் இன்னும் கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. சோ கடந்த 2 வருடங்களாக ஒரு புகழ் கிடைக்கல, தன்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, நான் நல்லா உழைச்சேன், அந்த உழைப்பு மற்றவர்களுக்கு போய்விட்டது, தனக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல என்று இருக்கக்கூடிய அந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்க உயரதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உருவாகும். ஸோ எத்தனையோ பேர் உங்களை போட்டு கொடுத்து உங்களை கெடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போ நல்ல விஷயமாக மாறும் அப்படிங்கிறதா. ஏன்னா நிறைய டாலரன்ஸ், நிறைய தாங்கி கொண்டிருந்தீர்களவா,
இப்போ அது சரியாகக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கிறது. 4க்குரியவன் தனக்கு 12ஆம் இடத்துல போயிருக்கு. விற்பனையாகாமல் இருந்த சில நிலங்கள், அதாவது ஒரு விற்பனை ஆகணும் அப்படின்னு இருந்திருப்பீங்களவா, அது விற்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் இருக்கிறது. சுக்கிரன் நீசமாக இருந்தாலும், நீசம் என்றாலும் அதை குரு பார்க்கிறார். 11ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய அந்த சுக்கிரன் கொஞ்சம் பலம் பெறுகிறார் அப்படின்னு தான் சொல்லலாம். சுக்கிரன் கேதுவோடு இருப்பது பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுத்து விடாது. 5ஆம் இடத்தை, அதாவது குழந்தைகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையிலே குழந்தை செல்வங்கள், குழந்தைகளால் நல்லது நடக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளுக்காகவே நீங்கள் இருக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளுடைய ஆசைகள் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை, குழந்தைகள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த படிப்பை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மை, குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை அல்லது வெளி மாநிலத்துக்கு செட்டில் ஆகக்கூடிய தன்மை. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு 6ல் போய் மறைஞ்சிருக்கார் அல்லவா, அப்போ கடன், நோய், எதிர்ப்பு, பகை, ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகளோடு இருக்கிறவர்களுக்கு இப்போ அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஏன்னா செவ்வாயோட சேர்ந்திருக்கார், குருவும் செவ்வாயும் சேர்ந்து என்ன குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகுது அல்லவா. அப்போ நல்ல விஷயங்கள், கடன், நல்ல விஷயங்கள், கடன் வாங்குறீங்கன்னா அது நல்ல கடனுக்காக வாங்குவீங்க. ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய கடனாக உங்களுக்கு அமையும். ஸோ அந்த கடனின் மூலமாக நல்லவைகள், கடனை அழுத்தி கொண்டிருந்தது, கடனால துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போ சமாளிக்கக்கூடிய தன்மைங்கிறது இப்போ கோச்சார நிலையில் இருக்கிறது. 6க்குரியவன் தனக்கு 6ல் மறைஞ்சானா கடன் கடன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ மறைகிறது அல்லவா. அப்போ நிச்சயமாக கடன், எதிர்ப்பு, பகையிலிருந்து விடுபடக்கூடிய, கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு இருக்கிறது. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமணத்துக்காக இதுவரைக்கு திருமணம் நடந்தது, பிரச்சனையாக இருந்தது, திருமணம் நடந்திருந்தாலும் தொந்தரவாக இருந்தது, அல்லது கணவன் மனைவி ஒன்றாக இல்லை, அப்படி சேர்ந்திருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரிந்து இருக்கக்கூடிய தன்மை. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளுக்கு எல்லாம் ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பத்தையும் அந்த அன்பை கொடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய தன்மை இருக்கும். காதலில் இருந்தவர்கள் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர்கள் கூட மீண்டும் ஒரு இணைவதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளை உருவாக்கும். குருவும் செவ்வாயும் இணைவது குருமங்கள யோகம். அது 10க்குரியவன் 5க்குரியவனும் சேர்ந்து உட்கார்ந்து லாபஸ்தானத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவர்கள், நண்பர்கள் கூட எடுத்துக்கலாம், ஆப்போசிட்டாக இருந்தவர்கள், கூட்டாளிகள், ஸோ இவர்கள் அத்தனை பேரும் இப்போ உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இப்போ உங்களுக்கு வர ஆரம்பித்து விட்டது. 2 வருடங்களாகவே ஒரு மன கஷ்டத்தோடு இருந்தவர்கள் இப்போ சமாளிக்கக்கூடிய தன்மை. இனி அப்படியே ஏறுமுகம்தான், இறங்கு முகம் என்பது நிச்சயமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இல்லை. இதுவரைக்கு கஷ்டப்பட்டீங்கல்லவா, இப்போ சனி பயங்கரமாக இருந்து, அதாவது யாருக்கு ரொம்ப கெடுதல் கொடுத்துருக்கோம், இந்த கடக லக்னமாக இருந்து கடக ராசியில் பிறந்தவர்கள் சனி திசை நடந்தாலோ அல்லது சனி புத்தி நடந்திருக்கும் அல்லவா, அவர்களுக்குத்தான் இப்போ அதிகமான ஒரு சோதனைகளை கொடுத்து விடும். ஆனால் இப்போ அது அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய தன்மையை உருவாக்கும். 9ஆம் இடத்தில் ராகு இருப்பது என்ன வெளிநாட்டு தன்மையை ஏற்படுத்தும். அந்த ராகுங்கிறது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெரிய கெடுபலன்களை உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. அப்போ ராகுனால உங்களுக்கு பெரிய பாதிப்புங்கிறது இல்லை. தொழில் விஷயங்கள் நன்றாக இருக்க போகிறது. இனிதான், அதாவது கஷ்டம் 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 என்று இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு விமோச்சனம் அப்படிங்கிற தன்மைங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்கிறது. ஏன்னா சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார், தன ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறது. அந்த சூரியனுங்கிறது ஒரு தலைமை கிரகம் அல்லவா, ராஜா அல்லவா. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு
ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் இந்த மாதம் வலிமை பெறுகிறது. குருவும் நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் 12ஆம் அதிபதி ஆக இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்போ உங்கள் ராசியில் இருக்கார். அடுத்து சூரியனோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்துடனும் இருக்க போகிறது. ஸோ கூட்டி கழித்து பார்த்தால் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த மாதம் பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவது இல்லை. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது. எப்போ வருதுன்னா இந்த ஆவணி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/8/2024 அன்று சனி பகவான் ஜெயந்தி பிறந்த நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை வருகிறது. அன்றைய தினம் யாருக்கெல்லாம் தொழிலில் அதிக பாதிப்பு, அதிக பிரச்சனை, ஒரு பெரிய லாபம் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள், உடல்நலத்தில் பல பிரச்சனைகள் சோதனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்கள், திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருந்தவர்கள், யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி நடக்கிறதோ ஸோ அன்றைய நாளில் சனி பகவானை சென்று வழிபடுவது, ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லதை ஏற்படுத்தும். அதே போல இந்த ஆவணி மாதம் 20ஆம் தேதி 5/9/2024 அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வருகிறது. அதாவது வியாழக்கிழமை அன்று வருகிறது. ஸோ அன்றைய நாளில் யாருக்கெல்லாம் சகோதர சகோதரிகளுடைய பிரச்சனை இருக்கிறது, நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறது, வாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கின்றவர்கள், செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடப்பவர்கள் இந்த செவ்வாய் பகவானை முருகப்பெருமானை வழிபடுவது மேன்மையை தரும். அதே போல இந்த ஆவணி மாதம் 30ஆம் தேதி, அதாவது 15/9/2024 அன்று குரு பகவானுடைய ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது. அப்போ யாருக்கெல்லாம் தனத்தில் பிரச்சனையாக இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் ஒரு நல்ல பாக்கியத்தை நமக்கு கொடுக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள், யாருக்கெல்லாம் குரு திசை நடக்கிறது, குரு புத்தி நடக்கிறது என்பவர்கள் எல்லாமே குரு பகவானை சென்று வழிபடுவது, தட்சிணாமூர்த்தி வழிபடுவது மேன்மையை உருவாக்கி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.